வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.1ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு, பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஃபஸ்ட்டு கணக்கு, அதில் இங்கே ஒரு முழுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த முழுக்கள் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. மைனஸ் தனியாக நம்ம எடுத்து எழுதிக்குவோம். மைனஸில் உள்ள இதை முழுக்கள்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுதிடுவோம். -11, -13, -15, -17, -19, -20. இதெல்லாம் மைனஸில் உள்ள முழுக்கள், குறையெண்கள், குறைமுழுக்கள். அப்போ மிகை முழுக்கள் எடுத்து எழுதுவோம். 12, 14, 16, 18. இதெல்லாம் மிகை முழுக்கள். இப்போ ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஏறு வரிசையில்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசு. ஃபஸ்ட்டு மைனஸில் உள்ளது எல்லாமே சின்ன நம்பர் தான். அதில் எது சின்ன நம்பர்னால் மைனஸில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் சின்ன நம்பர். அப்போ -20 தான் சின்ன நம்பர். இதில் -20 அதை எடுத்து ஃபஸ்ட் எழுதுவோம். -20, ஏன்னா அந்த நம்பரு பெரிய நம்பரு மைனஸில் உள்ளது. ஆனால் அது சின்ன நம்பரு. மைனஸில் எது பெருசாக இருக்கோ அதான் சின்ன நம்பரு. ஓகேவா? -20, -19, -17, -15, -13, -11. ஓகேவா? இதை எழுதியாச்சு. இப்போ அடுத்து மிகை முழுக்களில் பக்கம் எழுத போகிறோம். இதில் எது சின்ன நம்பர்? இதில் 12. அதுக்கப்புறம் இது 14. அதுக்கப்புறம் என்ன நம்பரு? 16. அதுக்கப்புறம் என்ன? 18. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. ஏறு வரிசையில் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு கணக்கு. அடுத்து 2வது கணக்கு. ரெண்டாவது கணக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் குறையெண்ணும் இருக்கும், முழுக்களும் இருக்குது. குறையெண்ணும் மிகை முழுக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மைனஸில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோம். -5, -40, -1. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மிகை முழுக்களை எடுத்து எழுத போகிறோம். 6, 8, 0, 12, 4, 22. இதை எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதில் மைனஸில் எந்த நம்பர் பெருசாக இருக்குது? ஏறு வரிசையில் தானே எழுதணும். ஓகேவா? அப்போ மைனஸில் உள்ள டைமில் எது பெருசாக இருக்குது? -40 பெருசாக இருக்குது. அதுதான் இதில் சின்ன நம்பர். ஓகேவா? இப்போ இதுதான் சின்ன நம்பர் -40. இதோட கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்குது -28. அடுத்து இதோட சின்ன நம்பரு -5. இதோட பெரிய நம்பர். ஓகேவா? -5. அதுக்கப்புறம் உள்ள நம்பர் -1. அதுக்கப்புறம் என்ன வரும்? -1க்கு அப்புறம் என்கோடில் 0 வரும். 0 தான் அதுக்கப்புறம் பெரிய நம்பர். அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 4. அதுக்கப்புறம் 6. 6க்கு அப்புறம் பெரிய நம்பர் 8. 8க்கு அப்புறம் பெரிய நம்பர் 12. 12க்கு அப்புறம் பெரிய நம்பர் 22. ஓகேவா? அவ்வளோதான் இந்த 2வது கணக்கு. 2வது கணக்கையும் நம்ம ஏறு வரிசையில் எழுதிட்டோம். அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்து 3வது கணக்கு பார்க்க போகிறோம். அடுத்து 3வது கணக்கு. 3வது கணக்குலேயும் இதில் பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மைனஸில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோம். -100, -1000, -1, -10. அடுத்து ப்ளஸில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். 10, 100, 1000, 0, 1000, 1. ஓகே. இப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. மைனஸில் எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் சின்ன நம்பர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மைனஸில் எது பெரிய நம்பரு?
மைனஸ் 1000. அதுதான் சின்ன நம்பரு, அதை எடுத்து எழுதுவோம். அதை விட எது சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு -100, அதை விட கொஞ்சம் பெருசு -10, அதை விட பெருசு -1. ஓகேவா? அடுத்து என்ன நம்பர் வரும்? என்கோட்டில் 0 இருக்குமா, அந்த 0 போட்டுக்கிறோம். 0. அடுத்து வந்து 1, அடுத்து வந்து 10, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 1000. ஓகேவா? அவ்வளோதான் இந்த இது வந்து ஏறுவரிசையில் எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்